சப்போர்ட் பண்ணு, கவினை போய் மீட் பண்ணு அப்படின்னு போறோம். நீங்க மீட் பண்ணுங்க, நான் தான் அந்த கவின் சொல்றேன் பாரு. இறந்து போனதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கவின் நாங்க தான். நீ எங்களை மீட் பண்ணுன்ற. நீங்கள் யாரை படுகொலை செய்து இறந்து போனார்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த கோகுல் ராஜும் கவினும் இளவரசர்கள் வேறு யாரும் அல்ல, நாங்கள் தான் உயிரோடு இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலைகள் நடந்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், சாதி விட்டு சாதி காதல் செய்வோம், சாதி மறுப்பு திருமணம் செய்வோம். மீண்டும் சொல்கிறோம், எந்த கொம்பன் தடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவார்கள் எங்கள் முன்னால் இருந்தாலும் சரி, சாதி விட்டு சாதி காதல் செய்வோம். சாதிக்கு 2000 வயசுனாக்கா இந்த காதலுக்கு தொடங்கின காலத்துல லட்சம் வயசு காதலுக்கு. அப்பத்துல இருந்து இருக்குது. சாதி இல்லாத ஊரை என்னால காமிக்க முடியும், காதல் இல்லாத ஊரை உன்னால காமிக்க முடியுமா? சாதி என்ன பண்ணுது தெரியுங்களா? என்ன பண்ணுதுனாக்கா பசங்களுடைய இன்னசென்ஸ் முதல்ல காலி பண்ணுது. இந்த நீய நானால பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் தம்பியை எழுந்து நடப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தம்பியை பார்க்கும்போது எல்லாருமே என்ன தோணிருக்கோம், கோவமே வந்திருக்காது. யாருமே கோவப்பட்டு மாட்டோம். பாவம் தான் அவங்க நினைச்சு, பாவம் அவங்க யாரோ தப்பா கைட் பண்றாங்கன்னு நினைச்சு. அவங்கள ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. அந்த இன்னசென்ஸ் அவன் அப்புறமா அவன் மன்னிப்பு கேட்கறான், அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் பேசுறான் தம்பி. அந்த இன்னசென்ஸை முதல்ல காலி பண்ணுது. குழந்தையா வரவங்க எவ்வளவு இன்னசென்டா இருப்பாங்க, அவங்க எதுவுமே தெரியாது. குழந்தையா வரவங்க அந்த இன்னசென்ஸ் இருக்கும், அந்த இன்னசென்ஸை காலி பண்ணுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுனாக்கா அவனுடைய நேச்சுரல் கேரக்டரை காலி பண்ணுது. ஹியூமன் நேச்சுரல் கேரக்டர் இல்லையா, ஒருத்தனை அடிக்கூடாது, ஒருத்தனை நாசம் பண்ணக்கூடாது, ஒருத்தனை கொலையை ஏத்துக்காது, ஹியூமன் நேச்சரை ஏத்துக்காது, இயல்புல அதை ஏத்துக்காது. அந்த ஹியூமன் நேச்சரையும் காலி பண்ணிடுது. அடுத்தது என்ன ஸ்டேஜ் கொண்டு போகுதுனாக்கா அரகன்ஸ் ஸ்டேஜ் கொண்டு போகுது. சாதின்றது அரகன்ஸ் ஸ்டேஜ், வெறி பிடிச்சவளா அவளை மாத்துது. ஷெட்யூல் கேஸ்டா இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸா இருக்கட்டும், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா இருக்கட்டும், எல்லா இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த ஏஆர்சியின் இந்த நிகழ்வின் மூலமாக நாங்கள் அறைகூல் விடுவது என்னன்னா, நம்ம கூட நீ ஸ்கூல்ல உட்காந்து பத்தியா அந்த கேரக்டரோட நீ எனக்கு வேணும், நம்ம ஜாலியா இருந்த பத்தியா அந்த கேரக்டரோட நீ வேணும். இந்த சொசைட்டி நம்மளை கரெக்ட் பண்ணுதுடா, வேணாண்டா, நீ நல்லபடியாரா. நான் சின்ன வயசுல உங்க தோல் மேல கை போட்டேன், நீ என் கூட சாப்பாடு சாப்பிட்ட, என் வீட்டுக்கு நீ வந்த, உன் வீட்டுக்கு கூட நான் வராம இருக்கலாம், நீ என் வீட்டுக்கு வந்த, நீ கொடுத்தது நான் சாப்பிட்டேன், நான் கொடுத்தது நீ சாப்பிட்ட, அப்ப நமக்கு எந்த சாதினே தெரியாதுடா, நம்ம ரொம்ப சகஜமா பண்ணணும்டா, அந்த நபர் வேண்டாம் எனக்கு நம்ம கேட்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமா நாங்கள் கேட்கிறோம், ஒருவேளை இளைஞர்களே, ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய சாதியை சேர்ந்தவர்களே, நீங்கள் ஒருவேளை அந்த சாதிய மனநிலைக்கு மாறி இருந்தா அதை தூக்கி போட்டு பழைய நிலைக்கு வாங்க. இந்த நேரத்தில் எல்லாருடைய தோழருடைய சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம், மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புங்க. அந்த சாதி நமக்கு வேண்டாம், அந்த சாதியை தூக்கி போடுங்க, அது அவசியம் இல்லாதது, அது உனக்கும் எனக்குமான இடைவெளியை அதிகப்படுத்துது. நீதிபதிகள் அதை 2 பேருமே நீங்க பண்ணல, நான் பண்றேன் பேர் சூமோட்டோன்னு நம்ம சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோ எடுத்ததுங்க இந்த மாசம். வெறிநாய் கடிக்கு இங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரேபிஸ் பரவுது, வெறிநாய் கடிகள் அதிகமாகுது, அதனால நாங்க இதை சூமோட்டோ கேஸா எடுத்து பண்றோம்னு சொன்னாங்க. ஒரு நாயோட வெறிக்கே சூமோட்டோ எடுக்கிற நீங்க சாதி வெறிக்கு எடுக்க மாட்டீங்களா? ஒரு சாதி வெறிக்கு சூமோட்டோ நீங்க எடுக்க மாட்டீங்களா? அது பிராணி, அது அஞ்சறிவு, அதுக்கு 5 அறிவு, அது நான் 6 அறிவுன்னு சொல்லி நம்ம மார்க் தட்டிக்கிறோம். நம்ம மனித குலம் தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான ஒரு உயிரினமா நம்ம பேசிக்கிறோம். இந்த விஷயம் எவ்வளவு பெரிய அவமானகரமானது, இந்த விஷயம் இந்த ஸ்டேட்டுக்கு அவமானகரமானது. அந்த ஸ்டேட்டோடைய கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய, அதை இதுதான் மேலானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதிமன்றம் அதில் சூமோட்டோ எடுக்க வேண்டாவா? அஜித்குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு நிறைய பேர் வீதிக்கு வந்தாங்க. அது நடக்கக்கூடாதா? உண்மையாலுமே நாங்க வரவேற்கிறோம். நாங்களும் அந்த களத்தில் நின்னோம். அஜித்குமார் அவருக்கு நீதி வேணும், நாங்களும் களத்தில் நின்னோம். எல்லா கஸ்டோடியல் டார்ச்சருக்கும் நாங்கள் களத்தில் நிக்கிறோம். ஆனா இந்த விஷயம் வந்தோடனே எவ்வளவு நேக்கா நீங்க கலந்துக்கிட்டீங்க. வந்தாங்களா யாராவது? ஆளுங்கட்சி வரல, எதிர்கட்சியில் வந்தாங்களா? இல்ல மற்ற கட்சியில் வந்தாங்களா? ஏடிஎம்கே வந்ததா? இல்ல பிஎம்கே வந்ததா? இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேகா வந்திருக்குதா? அது சம்பந்தமா ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா? ஒரு வேர்டு, உங்களுடைய சாரி வேணாம் சார் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. நீங்க மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, கன்சல்டேட் பண்ணி பாருங்க. இயல்புல நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்திருக்கோம், மௌனம் அப்படின்னா என்ன? சம்மதம். மௌனம் என்பது சம்மதத்துக்கு அறிகுறி, அர்த்தம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல பார்க்கிறோம். உங்களுடைய மௌனம் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்மதமா?
உங்களுடைய மௌனம் இந்த ஆதிக்க வெறி படுகொலைகளுக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் அதுதான் எங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். தோழர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அவசரமா திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு. ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல தான் பேசணும். அந்த இருக்கட்டும், அப்படியே பேசிடலாம். சரி, அது இன்னைக்கு வேற மழை, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை. சில ஒரு 4:30 மணிக்கு மேலே வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணி, நாங்கள் மாப்பு போட்டு சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மழை. தோழல் வந்து குறைவாக வருவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு பக்கம் நேரம் ஷார்ட்டாக சொல்லிட்டோம் அப்படின்றது, இன்னொரு பக்கம் வந்து மழை, இந்த இயற்கை சூழல் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வந்து சேரில் உட்காந்து கீழே தோழல் உட்காரக்கூடிய அளவுக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த இஷ்யூவில் உங்களுடைய ஒரு உறுதித்தன்மையும், நான் இந்த விஷயத்தில் நானும் சாலிடாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உளமார்ந்த ஒரு எண்ணத்தையும் வந்து இது வெளிப்படுத்த தான் நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த உரைக்கு முன்னாடி, நான் தோழர் ஜெயராணி தோழருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வியாசை தோழர்கள் நம்மளுடைய வியாசர் பாடியில் ஜாய் ஆல்ரெடி வந்து சொன்னது தான். கிட்டத்தட்ட 24 குடிசைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய குடிசை பகுதி அது. குடிசைகளை நீங்கள் இப்போ வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று இருந்தது. அந்த குடிசை மாற்று வாரியத்தையே இப்போ வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா குடிசை பகுதியில் இப்போ பார்க்க முடியாது. ஆனால் வியாசர் பாடிகளில் குடிசைகள் உண்டு. அந்த குடிசைகள் தீ விபத்தினால எரிஞ்சு தீக்கிரையாயிடுச்சு. உழைப்பாளிகளுடைய அதிகபட்ச சொத்தே வீடு தான். உழைப்பாளிகளுடைய அதிகபட்ச சொத்து. மேக்சிமம் வீடு இருக்காது, வாடகை வீட்டில் இருப்போம். இல்லைனாக்கா கவர்மெண்ட் ஏதாவது ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் கொடுத்தோம்னா அலாட்மெண்ட், அது ஓனர்ஷிப் நம்ம ஓன் பண்ண முடியாது, அலாட்மெண்ட் தான் அது. ஜஸ்ட்டு வந்து ரெண்ட்டு தான், அது ரெண்ட்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோ. அது இல்லாமல் இந்த மாதிரி ஜனங்க குடிசைகளோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடிசைகள் எரிஞ்சு நிர்கதியாக நின்னப்போ, வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏங்கி தவிச்சப்போ, அவங்களுக்கு கரம் கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஜெயராணி தோழர். அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் போட்டதே கிடையாது. அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க தொடர்ந்து. வந்து அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து ஃபோன் போட்டு அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட, வெளியிலேருந்து மட்டும் இல்லை, அவங்களுடைய தங்கச்சிக்கிட்ட, அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட, குடும்பத்துக்கிட்ட, அவருடைய கணவர்கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த மக்களுடைய உணர்வை, அந்த மக்களுடைய வலியை வந்து பிரதிபலித்து ரெப்ரசன்ட் பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அமௌண்ட் வந்து தோழர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த நன்கொடையா, அந்த விஷயத்துக்கு இழப்பீடா. அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 22 வீடுகள் கிட்ட கட்டியிருக்கிறோம். இப்போ இன்னும் 2 வீடு மட்டும் கட்ட வேண்டிய பாக்கி இருக்கு. தோழருக்கு இந்த நேரத்தில் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அது தொகையாக வந்து சுருக்கிடாம, அது ஒரு பணமாக வந்து பார்த்திடாம, அது நாங்களும் உங்களோட இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையை வந்து தோழர் கொடுத்ததுக்கு வந்து இந்த நேரத்தில் தோழருக்கும், கிரேஸ்பானு தோழரும், திருநங்கை பதிப்பகத்திய உரிமையாளர் தோழர் கிரேஸ்பானு தோழரும் இதுல கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கணும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நன்றியை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு தொடரும் சாதிய படுகொலைகள், ஆதிக்க படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், தீர்வு தான் என்ன அப்படின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கோ பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆல்ரெடி எல்நைட் ஆனவங்க தான். பொலிட்டிக்கலி வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய தோழர்கள் தான் நீங்கள். இங்கே நான் பார்க்கக்கூடிய நிறைய தோழலை நான் பல்வேறு சமூக தளங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பண்பட்டவர்கள், அரசியல் தெளிவுள்ளவர்கள். இப்போ இந்த தீர்வு தான் என்னன்றதை வந்து இங்கேருந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கானது இல்லை, நாம் டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம வந்து அடுத்தது என்ன மூவ் பண்ண போகிறோம், என்னவா அதை நடவடிக்கை எடுக்க போகிறோம், செயல்பாட்டுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்குறேன். அதில் என்னுடைய சஜஷன்ஸை நான் இங்கே பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆதிக்க படுகொலைகளை எப்பெல்லாம் நிகழுதோ, என்னைக்கெல்லாம் வந்து அது இந்த பிரச்சனை இந்த சமூகத்தில் வருதோ, அப்பெல்லாம் வந்து ஒரு 3 விஷயம் நடக்குது. முதல் விஷயமா நான் பார்க்குறது வந்து சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளுடைய கவினுடைய படுகொலை நடந்தேறியது. அந்த கவினுடைய மரணத்தை தாண்டி எனக்கு பர்சனலாக வழி கொடுத்தது வந்து இந்த சைலன்ஸ் தான், இந்த மௌனம் தான். இந்த மௌனம் ஏன், இந்த கள்ள மௌனம் ஏன் அப்படின்றத மிகப்பெரிய கேள்வியாக நான் ஃபஸ்ட்டு முன்வைக்க வேண்டிய கேள்வியாக நான் பார்க்குறேன். இந்த சைலன்ஸ் யாரெல்லாம் செய்கிறாங்க? எல்லாருமே செய்கிறாங்க தோழர்கள். இவங்க தான் செய்யலைன்னு நம்மளால குறிப்பிட்டு இவங்களை கை கட்டவே முடியாது. எல்லாருமே அந்த சைலன்ஸில் இருக்கிறாங்க, அந்த கள்ள மௌனத்தை சாதிக்கிறாங்க.
முதல்ல நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒரு ஸ்டேட் அப்படின்றதான் இந்த இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர். இந்த இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய ஆளக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் வந்து அரசு அப்படின்றது பேரு. கவர்மெண்ட்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். கவர்மெண்ட்டுக்கு தமிழாக்கம் வந்து அரசாங்கம். அரசாங்கம் என்பது அரசின் அங்கம். அரசு என்பது நிர்வாகம், எல்லாருக்குமே தெரியும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பியூரோக்ராட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீதித்துறை, ஜுடிஷியரி உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க, சட்டம் இயற்றும் துறை. சட்டம் இயற்றுவது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, சட்டத்தை பாதுகாப்பது. சட்டமன்றம், நாடாளுமன்றம் சட்டத்தை போடும். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ் அபிஷியல்ஸ், நிர்வாகிகள் வந்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள், நிர்வாகப்படுத்துவார்கள். அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனாக்கா அந்த நீதிமன்றம், நீதித்துறை வந்து அதை பாதுகாக்கும், சட்டத்தை பாதுகாக்கும். இதில் வரக்கூடிய அந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது தான் அரசின் அங்கம். அந்த மூணுத்துல ஒரு பார்ட் அரசின் அங்கம். அந்த அரசாங்கம் வந்து மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரலாம், அடுத்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வரலாம். இந்த கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் வந்து பர்மனெண்ட், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பர்மனெண்டான ஒரு விஷயம். இதில் இந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்றவங்க இதுக்கு குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு கேள்வி. நான் எங்கேயுமே கேட்கல, நான் எங்கேயுமே பார்க்கல. இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு வேலையை அதை ஹைலைட் பண்ணால் கூட ஓகே தான். லெஜிஸ்லேச்சர் வந்து சைலண்ட்டு, அவங்க சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம், முதல் விஷயம், அவங்களுக்குள்ள வந்து ஒரு சாதி இருக்குது. அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து மழுப்புறாங்க, பதில் சொல்ல விரும்பல, அதெல்லாம் ரெண்டாவது. நாங்கள் சொல்கிறோம், இந்த லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் சாதி வந்து படிஞ்சிருக்குது. எப்படி நீ என்ன சொல்ற அப்படின்னாக்கா, நீங்கள் எதுவுமே பேசலாம், நான் சொல்கிறோம். எனக்கு இல்லைன்னு நீ வந்து செயல்பாட்டில் காமிக்கல நீங்கள், அதனால உங்களுக்கு நாங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். அவங்க வந்து இதை செய்ய வேண்டியது வந்து ஏதோ ஒரு பெரிய மனசு பண்ணி செய்ய வேண்டியதா கிடையாது. அவங்கள ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்க. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ வந்துட்டாங்க. என்னுடைய பிரச்சனையை பேசக்கூடியதுக்காக தான் அவர் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 5 லட்சம் பேரும் அந்த குறையை போய் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது. எங்களுடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கையை கன்சல்டேட் பண்ணி நீ கொண்டு போய் சொல்லு அப்படின்றதுக்காக தான் அந்த லெஜிஸ்லேச்சரில் அவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க பேச வேண்டியது அவங்களோட டியூட்டி. அது வந்து அது மனிதாபிமானம் கூட கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மனசு கூட கிடையாது. அது அவங்க செய்ய வேண்டியது அவங்களோட டியூட்டி, அவங்களுடைய கடமை. அதுக்கு தான் நம்ம அவங்களை அனுப்பியிருக்கோம். செய்யறது இல்லை. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடியவங்க அதை செய்யறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் செய்யறது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே வந்து நிறைய கமிட்டிகள் போடணும். நிறைய கமிட்டிகள் உண்டு. அதுல விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியில பார்த்தீங்கன்னாக்கா லெஜிஸ்லேச்சர்ல இருந்தும் வருவாங்க, சீஃப்ல இருந்து. அதே போல ஐஏஎஸ் அபிஷியல்ஸுமே அது உள்ள வருவாங்க, செக்ரட்டரியில இருந்து வருவாங்க. போலீஸ் அபிஷியல்ஸ்ல சூப்பரண்டா இருக்கவங்களும் அதுல உள்ள வருவாங்க. இவங்க எல்லாருமே டீமா நின்று விஜிலண்ட்னா என்னது? கண்காணிப்பு, மானிட்டர் பண்ணணும், விஜிலண்டா இருக்கணும். விஜிலண்ட்னா அலர்ட்டா இருக்கணும். இங்க நடந்துடக்கூடாது, பாதுகாக்கணும். அங்க பிரச்சனை வரக்கூடாது, பாதுகாக்கணும். அங்க ரொம்ப வந்து சாதி இறுக்கம் அதிகமா இருக்கா, அங்க வந்து முன்கூட்டியே அங்க அதுக்கான முன்னேற்பாடுகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும். அது அவங்களோட டியூட்டி. கமிட்டி வந்து அதை பண்ணணும். அதுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அது மேல ஆர்குமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணணும், டிஸ்கஷன் பிளேஸ் பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் வந்து முன்வைக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்றாங்களா? பண்ணல. பண்ணியிருந்தாக்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது. நீதிபதிகள் அதை வந்து 2 பேருமே நீங்க பண்ணல, நான் பண்றேன் பேர் சூமோட்டோன்னு நம்ம சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். சுப்ரீம் கோர்ட் வந்து சூமோட்டோ எடுத்ததுங்க இந்த மாசம். வெறிநாய் கடிக்கு இங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரேபிஸ் பரவுது, வெறிநாய் கடிகள் அதிகமாகுது, அதனால நாங்கள் இதை சூமோட்டோ கேஸை எடுத்து பண்றோம்னு சொன்னாங்க. ஒரு நாயோட வெறிக்கே வந்து சூமோட்டோ எடுக்கிற நீங்க சாதி வெறிக்கு எடுக்க மாட்டீங்களா? ஒரு சாதி வெறிக்கு சூமோட்டோ நீங்க எடுக்க மாட்டீங்களா? அது பிராணி, அது 5 அறிவு. அதுக்கு வந்து 5 அறிவு. நான் 6 அறிவுன்னு சொல்லி நம்ம வந்து மாறு தட்டிக்கிறோமே. நம்ம மனித குலம் தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான ஒரு உயிரினமா நம்ம பேசிக்கிறோமே. இந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிய அவமானகரமானது. இந்த விஷயம் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு அவமானகரமானது.
அந்த ஸ்டேட்டோடைய கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டிய, அதை வந்து இதுதான் மேலானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதிமன்றம் அதில் சூமோட் எடுக்க வேண்டாவா? எவ்வளவு வழக்குகளை வந்து சூமோட் எடுத்திருக்காங்க, சாதாரண வழக்குகள். இது சூமோட் எடுக்க வேண்டாவா? இங்க வாங்க, என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி நடந்தது, எஸ்பி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இதெல்லாம் பண்ணீங்களா பண்ணலையா, உங்க மேல வந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இல்ல, அட்லீஸ்ட் வந்து இப்படிலாம் நடக்குது, நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சு ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்களா? இல்ல எங்களுக்கு கேஸ் வந்தாதான்னாக்கா கேஸ் இல்லாமலே நடக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பேசுறதுக்கான அதிகாரம் உண்டு இல்ல, நீதிபதி இல்ல, எல்லாரும் வந்து உங்களுடைய ஆர்டர் கட்டுப்பட்டவங்க இல்லையா? அப்ப நீங்க ஏன் சொல்லல? சரி, இது வந்து ஸ்டேட் பண்ண வேண்டிய கடமை தவறி விட்டாங்க ஸ்டேட்டு அப்படின்னு தான் இந்த நேரத்தை நான் பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். கடமை தவறுனது மட்டும் இல்ல, தவறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தவறுனாங்க, இப்போ பரவாயில்ல, அவங்க மாறிட்டாங்க. எப்பவுமே ஸ்டேட் வந்து அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது, அப்படிதான் சஸ்டைன் ஆகுது. சரி, இந்த பொது சமூகம் பேசிச்சா, அங்கேயும் சைலண்ட். பொது சமூகம் பேசவே இல்லை பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க யார் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளை போன்ற முற்போக்குவாதிகள் பேசுறாங்க, ஜனநாயகவாதிகள் பேசுறாங்க, அம்பேத்கரியவாதிகள் பேசுறாங்க, பெரியாரிஸ்டுகள் பேசுறாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க. இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசுறது கிடையாது, உண்மையாலுமே பேசுறது கிடையாது. சைலன்ஸ், மௌனம் சாதிக்கிறாங்க. சரி, அஜித்குமார் படுகொலைக்கு நீதி கேட்டு நிறைய பேர் வந்து வீதிக்கு வந்தாங்க. அது நடக்கக்கூடாதா? உண்மையாலுமே நாங்கள் வரவேற்கிறோம். நாங்களும் அந்த களத்தில் நின்னோம். அஜித்குமார் அவருக்கு நீதி வேணும், நாங்களும் களத்தில் நின்னோம். எல்லா கஸ்டோடியல் டார்ச்சருக்கும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஆனால் இந்த விஷயம் வந்தோடனே எவ்வளோ நேக்கா நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து தனிமைப்படுத்திட்டீங்க. வந்தாங்களா யாராவது? ஆளுங்கட்சி வரல, எதிர்கட்சியில் வந்தாங்களா? இல்ல மற்ற கட்சியில் வந்தாங்களா? ஏடிஎம்கே வந்ததா, இல்ல பிஎம்கே வந்ததா, இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேகா வந்திருக்குதா? அது சம்பந்தமா ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா? ஒரு வேர்டு, உங்களுடைய சாரி வேணாம் சார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் உங்களை தனிநபர் தாக்குதல் பண்ணல, இந்த விஷயம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறோம், ஒரு தார்மீகமா கேட்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க வந்து அடுத்தது இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க. எந்த மக்களுக்கு? அப்ப அந்த மக்கள்ல கவின் கிடையாதா? கவின் குடும்பம் கிடையாதா? ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாதா? அப்ப அவங்களுக்கு ஏன் இந்த சைலன்ஸ்? எல்லாருக்குமே அந்த இந்துக்களுக்கு நாங்க காவலர்கள், இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் சொல்றாங்களே, பிஜேபி எங்க போனாங்க? பிஜேபி எந்த ஓரத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? இவங்க மக்கள் கிடையாதா? கவின் இந்து கிடையாதா? சுபாஷினி இந்து கிடையாதா? அவங்களோட குடும்பத்தார் இந்து கிடையாதா? இந்துக்களின் பாதுகாவலர்கள் நீங்க ஏன் வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல? நாங்கள் கவினின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு குரல் கொடுக்கல. சரி, கவினின் பக்கம் கூட நிற்க வேண்டாம், அது ஏதாச்சும் ஒரு அலிகேட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நிற்கிறோம்னாச்சு நீங்க பொதுவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்க வரல? தோழர்கள், இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, கன்சல்டேட் பண்ணி பாருங்க. இயல்புல நம்ம சின்ன வயசுல தான் நம்ம பார்த்துருக்கோம். மௌனம் அப்படின்னா என்ன? சம்மதம். மௌனம் என்பது சம்மதத்துக்கு அறிகுறி, அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுல பார்க்கிறோம். உங்களுடைய மௌனம் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் இந்த ஆதிக்க வெறி படுகொலைகளுக்கு சம்மதமா? உங்களுடைய மௌனம் அதுதான் எங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். சம்மதம் இல்லைன்னா எப்படி நான் எடுத்துக்கிறது? அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுங்க, அந்த மௌனத்தை உடைங்க. அந்த மௌனத்தை உடைஞ்சிட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவர் பக்கம் நில்லுங்கள். பாதிப்போர் பக்கம் நிற்பது தான் அறம். அந்த அறத்தை நீங்க வந்து கடைபிடிங்கன்னு நாங்கள் வந்து ரொம்ப தாழ்மையோட ரொம்ப அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுல முதல்ல சைலன்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்றாங்க. முதல்ல சைலண்டா இருக்காங்க, இன்னொரு கேட்டகரி டைவர்ட் பண்றாங்க. அது ஏன் தெரியுமா அப்படின்னா அவன் சொல்றான், அவன் வந்து கவினுக்கு வந்து பிஏ வேலை பார்த்த போல பேசுறாங்க, சுபாஷினி கூட வந்து எனி டைம் இருந்த போல பேசுறாங்க, அந்த குடும்பத்தோட வந்து ஒட்டுறவாடியவங்க போல பேசுறாங்க. இவன் இது பண்ணிட்டான், அவன் பாரு எத்தனை பொண்ணுங்க கூட இருக்கிறான், எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவன். பல பெண் காவலர்கள் போல பேசுவாங்க, பெண் பாதுகாவலர்கள் போல பேசுவான். அவனுக்குள்ள போனால் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. இதை வந்து அவன் ஜட்ஜ் பண்ணான், அதை வந்து டைவர்ட் பண்றாங்க. என்னன்னாக்கா வேற யாராச்சும் பார்த்தாங்கனாக்கா அது இன்ஃபுளுன்ஸ் ஆகிற போல பண்றாங்க.
இதனாலதான் நடந்தது, அதனாலதான் நடந்தது, இதனாலதான் நடந்தது அப்படின்னு டைவர்ட் பண்றாங்க. டைவர்ஷன் வந்து எடுபடலையா? டைவர்ஷன் நிறைய இடத்துல எடுபட மாட்டேங்க. கடைசியா இன்னொரு மெத்தட் எடுத்துறாங்க. ஒன்று சைலண்டா இருக்கிறாங்க, இல்லைன்னா டைவர்ட் பண்றாங்க, இல்லைன்னா மூணாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறானுங்க. பெருமை பேசணும், ப்ரைடா பேசணும். ஆமா, என் ஆளு, என் சமூகத்தின் பாதுகாவலன், வெட்ட தான் செய்வோம் அப்படின்றான். வெட்ட தான் செய்வோம்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க எல்லா கமெண்ட்லயும் போய் பாருங்க. தோழர்கள், நீர்த்திரை தோழர்கள் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த நீர்த்திரையோடைய கமெண்ட்ல போய் பாருங்க. சொல்றான் ஒருத்தன், அதுல வந்து கமெண்ட் போட்டிருக்க ஒருத்தர், சப்போர்ட் பண்ணு, கவினை போய் மீட் பண்ணு அப்படின்னு போடுறோம். நீங்க மீட் பண்ணுங்க, நான் தான் அந்த கவின் சொல்றேன் பாரு. இறந்து போனதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கவின் நாங்க தான். நீங்க எங்களை மீட் பண்ணுன்ற. நீங்கள் யாரை படுகொலை செய்து இறந்து போனார்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த கோகுல் ராஜும் கவினும் இளவரசர்கள் வேறு யாரும் அல்ல, நாங்கள் தான் உயிரோடு இருக்கிறோம். இன்னொருத்தர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு, உன்னை வெட்டி சாவடிக்கணும்னு போட்டிருக்காரு. சாவை பத்தி நாங்கள் கவலைப்படுறதில்லை, இன்னும் இந்த சமூக வாழ்க்கை நாங்கள் வந்துருக்க மாட்டோம். அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம் ஸ்டேட்மெண்ட்னாக்கா, நீங்கள் எங்களை கொல்ல துடிக்கிறீர்கள் அல்லவா, இறந்து போனது கவினும் கோகுல்ராஜும் இளவரசனும் கிடையாது, நாங்கள் தான். இறந்து போனது நாங்க ஆல்ரெடி, நாங்க டைடு, நாங்கள் ஆல்ரெடி இறந்துட்டோம். இப்போ இருக்கிறது வந்து அவங்க. இது வந்து பூச்சாண்டிக்காக சொல்லலைங்க, அந்த உணர்வை நாங்கள் வந்து உள்வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய சுய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய மூச்சு, அது வந்து எங்களுக்கு மேல பிரச்சனை கிடையாது. சமூகத்தில் தொடர்ந்து இறந்துட்டே தான் இருக்கும். இறப்பு எங்களுக்கு பழகி போன ஒண்ணு, இழவு வீடு எங்களுக்கு பழகி போன ஒண்ணு. அந்த பாடையை தூக்கி தூக்கி எங்களுடைய இந்த தோல் சாப்பிட்ட எலும்பு இருக்கு இல்லையா, அந்த தோள்பட்ட எலும்பு வந்து இறங்கி இருக்குது எங்களுக்கு. அங்க போய் பாருங்க, வடுக்கள் இருக்கும், தினம் தினம் ரத்த கழுவி படிஞ்சிருக்கு எங்களுக்கு. எங்க கையை மோந்து பாருங்க, அந்த ரத்த கவுச்சி வாடை அடிக்கும். தினந்தோறும் இறந்துட்டு இருக்கோம். இறப்பு ஒண்ணு எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்க, ப்ரைடா வந்து ஃபீல் பண்ணுன்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் இப்ப சுர்ஜித் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சுக்கலாம், என்ன பிஜிஎம் போடலான்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்ன பிஜிஎம் போடலாம், எந்த ஆங்கிள் அந்த வீடியோ எடுக்கலாம், எப்படி இதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. யுவராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், நீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது எவ்வளவு ஒரு பெரிய போதையை தரும், அது எவ்வளவு பெரிய கெத்தா இருக்குதுன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். தோழர்களே, யுவராஜ் வீடியோவில் பார்த்த நாம் எல்லாருமே பார்த்தோம். யுவராஜ் வீடியோவில் பார்த்த அனைவருமே சுர்ஜித்துகள் தான், அனைவருமே சுர்ஜித்துகள் தான். என்ன, யாரு வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவான், யார் வந்து அதை பிரைஸ் பண்ணுவான் அப்படின்னு ரசிகர்கள் பண்ணுவாங்க இல்லையா. என்ன அதோடைய மனநிலை என்னக்கா, முன்ன போல நல்லா இருக்க முடியலையே, அதான் அதோடைய மனநிலை. உள்ளார்ந்த மனநிலை அதுதான், உணர்வு அதுதான். முன்ன போல என்னால் இருக்க முடியலையே, நீ சூப்பரு, நீ கெத்து அப்படின்ற மனநிலை தான் ரசிகர்கள் திரைக்கலைஞர்கள் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. அதே போலதான் யுவராஜை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. அப்ப என்னன்னாக்கா, வாய்ப்பு கிடைச்சா அவனும் பண்ணுவான்னு அர்த்தம். அதை என்னுடைய பாதுகாவலர் நீ அப்படின்னு சொல்றான். நீங்க பாருங்க, எல்லா மர்டர் கேஸ்லயும் வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நார்மலா ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் வந்து வண்டியில் ஏற்றும் போது வீடியோ எடுக்கும் என்ன பண்ணுவாங்க, கேஸை வந்து மூடுவாங்க. அதோட அர்த்தம் என்ன, அது என்னுடைய அவமானம் தான் அவன் ஃபீல் பண்றான். எனக்கு வந்து என்னை வந்து முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றான். ஆனா சாதி ஆணவ படுகொலை பண்ண எல்லா படுகொலையிலையும் நீங்க பாருங்க, அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணாங்க பாருங்க, மீசையை முறுக்கி விட்டு போறாங்க. மீசையை வந்து முறுக்கி விட்டு போறான், நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூனி குறுகி கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியவங்க இருக்காங்களா, கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியவங்க பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைடா ஃபீல் பண்றோம். எதை வந்து அவமானமா பார்க்கணும், இந்த சமூகம் வந்து அவனை சமூக விலக்கு பண்ணணும். ஆக்சுவலா அவனை வந்து சமூக விலக்கு பண்ணணும். இந்த சொசைட்டிலே நீ கிடையாதுடா, நீ அவமானத்தை தேடி தந்துடா இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா வந்து ப்ரைடா ஃபீல் பண்றான், அவனுக்கு பயங்கரமா பேனர் வச்சு கொண்டாடுறான். இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த ப்ரைடா ஃபீல் பண்றதுக்கான காரணம் தான் இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும், இந்தியாவின் சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபேவரா இருக்குது. இந்த ஸ்டேட்டோட சூழ்நிலை வந்து அவனுக்கு ஃபேவரா இருக்குது. இப்ப இது என்ன காரணம்னாக்கா, இந்த சாதி தான் காரணமா இருக்குது. இந்தியாவை ஆளுவது எது, ஸ்டேட் கிடையாது, சாதி தான் ஆளுது. இது வெளிப்படையா நாங்க வந்து பகிரங்கமாக சொல்கிறோம், இந்தியாவை ஆள்வது சாதி தான். இது எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த சாதி என்ன பண்ணுது தெரியுங்களா, என்ன பண்ணுதுனாக்கா பசங்களுடைய இன்னோசன்ஸ் வந்து முதல்ல காலி பண்ணுங்க. அந்த நீய நானால பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் தம்பி வந்து எழுந்து நடப்பார், நீங்க பாத்தீங்கன்னா
அந்த தம்பியை பார்க்கும்போது எல்லாருமே என்ன தோணியிருக்கோம், கோவமே வந்திருக்காது, யாருமே கோவப்பட்டு மாட்டோம். பாவம் அவன் தான் நினச்சிருப்பான், பாவம் அவங்க யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். அவங்கள ஒரு இன்னோசென்ஸ் இருந்தது. அந்த இன்னோசென்ஸ் வந்து அவன் அப்புறமா அவன் மன்னிப்பு கேட்குறான், அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பேசுகிறான் தம்பி. அந்த இன்னோசென்ஸை முதல்ல காலி பண்ணுது. குழந்தையா வரவங்க எவ்வளோ இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. குழந்தையா வரவங்கள்ட்ட அந்த இன்னோசென்ஸ் இருக்கும், அந்த இன்னோசென்ஸை வந்து காலி பண்ணுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுனாக்கா, அவனுடைய நேச்சுரல் கேரக்டரை வந்து காலி பண்ணுது. ஹியூமன் நேச்சுரல் கேரக்டர் இல்லையா, ஒருத்தனை அடிக்கூடாது, ஒருத்தனை வந்து நாசம் பண்ணக்கூடாது, ஒருத்தனை கொலையை வந்து ஏற்றுக்காது, ஹியூமன் நேச்சரை ஏற்றுக்காது, இயல்புல அதை ஏற்றுக்காது. அந்த ஹியூமன் நேச்சரையும் காலி பண்ணிடுது. அடுத்தது என்ன ஸ்டேஜ் கொண்டு போகுதுனாக்கா, அரகன்ஸ் ஸ்டேஜ் கொண்டு போகுது. சாதின்றது அரகன்ஸ் ஸ்டேஜ், வெறி பிடிச்சவளா அவளை மாத்துது. வெறி பிடிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், அவனுடைய சுயத்தை இழந்துட்டான்னு அர்த்தம், அவனுடைய செல்ஃபை வந்து இழந்துட்டான்னு அர்த்தம். வெறி பிடிச்சவனா அவன் மாத்துது. இந்த கவினை கொலை பண்ண சுர்ஜித் யாருங்க, அவன் ஸ்கூல்மேட்டு அந்த பாப்பான்னு சொல்றாங்க, சுபாஷின்ற ஸ்கூல்மேட்டுன்னு சொல்றாங்க. தம்பியை வந்து ஏறத்தாழ பார்த்துருப்பான், பார்த்து பழகி இருந்திருப்பான். சுர்ஜித் கவினை தாண்டி படுகொலை பண்ணப்பட்ட எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயோ ஒரு பார்த்துருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து கூட பார்த்துருப்பாங்க. வேற யாருமே இல்லை, நம்ம கூட ஸ்கூல்ல உட்காந்துருந்தவன் தான் சுர்ஜித், வேற யாருமே கிடையாது. ஸ்கூல்ல நம்ம கூட பக்கத்துல உட்காந்து அந்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கை விட்டு சாப்பிட்டோம் தான் சுர்ஜித். அந்த நேரத்தில் அவனுக்கு இன்னோசென்ஸ் இருந்தது, அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து சாதி தெரியாது, அந்த நேரத்தில் அவனோட நேச்சுரல் கேரக்டர் வந்து அங்கே இருந்தது, அவனுக்கு அந்த நேரத்தில் அரகன்ஸ் கிடையாது, அவன் நம்ம கூட இருந்தான். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, என் கூட ஸ்கூலில் இருந்தீங்களே இந்த தலித் மக்கள்னு சொல்கிறாங்க, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறேன். ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸாக இருக்கட்டும், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கட்டும், எல்லா இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த ஏஆர்சியின் இந்த நிகழ்வின் மூலமாக நாங்கள் வந்து அறைகூல் விடுவது என்னன்னா, என் கூட நீ ஸ்கூலில் உட்காந்து பத்தியா அந்த கேரக்டரோட நீ எனக்கு வேணும், நம்ம ஜாலியாக இருந்த பத்தியா அந்த கேரக்டரோட நீ வேணும். இந்த சொசைட்டி நம்மளை கரெக்ட் பண்ணுதுடா, வேணாண்டா நீ நல்லபடியாடா, நான் சின்ன வயசுல உங்க தோல் மேலே கை போட்டேன், நீ என் கூட சாப்பாடு சாப்பிட்டேன், என் வீட்டுக்கு நீ வந்த, உன் வீட்டுக்கு கூட நான் வராமல் இருக்கலாம், நீ என் வீட்டுக்கு வந்த, நீ கொடுத்தது நான் சாப்பிட்டேன், நான் கொடுத்தது நீ சாப்பிட்ட, அப்போ நமக்கு எந்த சாதினே தெரியாதுடா, நம்ம ரொம்ப சகஜமாக பண்ணணும்டா, அந்த நபர் வேணும்டா எனக்குன்னு நம்ம கேட்குறோம். இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமா நாங்கள் கேட்குறோம், ஒருவேளை இளைஞர்களே, ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய சாதியை சேர்ந்தவர்களே, நீங்கள் ஒருவேளை அந்த சாதிய மனநிலைக்கு மாறி இருந்தா அதை தூக்கி போட்டு பழைய நிலைமைக்கு வாங்க. இந்த நேரத்தில் எல்லாருடைய தோழருடைய சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம், மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புங்க. அந்த சாதி நமக்கு வேண்டாம், அந்த சாதியை தூக்கி போடுங்க, அது அவசியம் இல்லாதது, அது உனக்கும் எனக்குமான இடைவெளியை வந்து அதிகப்படுத்துதுடா, உனக்கும் எனக்குமான இடைவெளியை வந்து அதிகப்படுத்துது. என் காலேஜில், என்னுடைய காலேஜில், லா காலேஜில் வந்து ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க, என் வீட்டிலாம் வேற மாதிரி பண்ணாங்க, என் தங்கச்சியை வந்து வெட்டியே சாவடிச்சிடணும். அவங்க சட்டம் படிக்கிறாங்க, அந்த தங்கச்சி என் லா காலேஜில் படித்தாங்க, என் கூட ஜூனியர் அவங்க. அது வரைக்கும் அவனுக்குள்ள அந்த மனநிலை இருக்குது எனக்கு தெரியாது. அது வேணாம், அது நல்லது கிடையாது, அது ஹியூமன் நேச்சரே கிடையாது, நடுவில் பூந்துக்குச்சு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி நீங்கள் வந்து நியூட்ரலாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நில்லுங்க. நியூட்ரல்னு ஒன்று கிடையாதுங்க. நீங்கள் ஒருவேளை நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, மௌனம் சாதிக்கிறீங்க, எப்பா எதுக்குப்பா நமக்கு அந்த பிரச்சனை நினைக்கிறேன்னாக்கா, அது வந்து உண்மையாலுமே நீங்கள் ஆதிக்க சாதியின் பக்கம் இருக்குதா அர்த்தம். பாதிப்பின் பக்கம் நில்லுங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் நில்லுங்க, பாதிக்கப்பட்ட நபர்கள் பக்கமாக நில்லுங்க அப்படின்றது நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். நீ என்ன பண்ணணும், நீ பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல, அட்லீஸ்ட் வந்து அந்த மனநிலையை வந்து வெளியில் தூக்கி போடுன்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் போடலாம், உன்னால் முடியலையா, உங்கள் ஏரியாவில் வந்து பிரச்சனை ஆகுமா, அட்லீஸ்ட் உன் மனசுலனாச்சும் ஒரு கில்ட்டி கான்சியஸ் உண்டாயிக்கும், இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேனே, இந்த சாதி தானே அது காரணம், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுங்க. இப்போ கடைசியாக நாங்கள் சொல்ல விரும்புறதுனாக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொலைகள் நடந்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், சாதி விட்டு சாதி காதல் செய்வோம், சாதி மறுப்பு திருமணம் செய்வோம். மீண்டும் சொல்கிறோம், எந்த கொம்பன் தடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவார்கள் எங்கள் முன்னால் இருந்தாலும் சரி, சாதி விட்டு சாதி காதல் செய்வோம். உன் சாதிக்கு 2000 வயசுனாக்கா இந்த காதலுக்கு வந்து தொடங்கின காலத்துல 1,00,000 வயசு காதலுக்கு, அப்பத்துல இருந்து இருக்குது. சாதி இல்லாத ஊரை என்னால காமிக்க முடியும், காதல் இல்லாத ஊரை உன்னால காமிக்க முடியுமா? இந்த மொழி இல்லாத ஊரை காமிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் இல்லாத ஊரை காமிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட இனம் இல்லாத ஊரை காமிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட ரேஸ் இல்லாத ஊரை என்னால காமிக்க முடியும். இந்த காதல் இல்லாத ஊரை உன்னால காமிக்க முடியுமா? மனிதர்களே இல்லாமல் உயிர்கள் வாழ்ந்தால் கூட அங்க காதல் இருக்கிறது தோழர்களே, காதல் இருக்கிறது, காதல் நிலையானது. இந்த சாதனை ஆர்டிபிஷியலா உள்ள வந்தது, காதல் நேச்சுரலானது, அது அப்பத்துல இருந்தே இருக்குது. இந்த காதலை வந்து நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்.
அது நம்மளோட ஹியூமன் நேச்சரு. அதை நம்ம இழந்துட வேண்டாம். ஆர்டிஃபிஷியலாக போயிட்டு இது என்ன காதல், நீ என்ன வந்து சாதி, நான் என்ன சாதினா வருதுனாக்கா அது ஆக்சுவலாக காதலே கிடையாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியலான அரேஞ்ச்மெண்ட். அது அரேஞ்ச்மெண்ட் என்பது வேறு, காதல் என்பது வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த காதலை வந்து நம்ம செய்வோம், இது ஸ்ப்ரெட் பண்ணுவோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இது போகட்டும், இந்தியா முழுக்க போகட்டும். எல்லாம் நினச்சிக்கிறான் நம்மளாம் ஆதிக்க சாதி நினச்சிக்கிறான். ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஆண்ட பரம்பரை சொன்னான். எனக்கு தெரியல, அன்னைக்கு அவங்க குடும்பம் எல்லா குடும்பத்திலையும் எல்லா வீட்லையுமே அரசவை இருந்திருக்க முடியாது. எல்லார் வீட்லையுமே அரசவை இருந்திருக்க முடியாது. அவன் வந்து அவன் குடும்பத்தில் ஒரு வீட்டில் வந்து ஆட்சி செய்திருக்கான். அவங்களுக்கு ஆண்ட பரம்பரை சொல்கிறான். ஆண்ட பரம்பரைலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுத்தையும் ஆளல. இயல்பாகவே அந்த மனிதர்களுக்கு மனநிலை என்னக்கா, அவனுக்கு கீழே ஒருத்தர் இருக்குன்னு நினைக்கிறான். அதான் பிரச்சனையே. ஆண்ட அப்படின்னாக்கா யார் ஆண்ட, யாரை நீ ஆட்சி செய்த, யார் அப்போ கீழே இருந்துக்கிறாங்க ஆட்சி செய்கிற இடத்துல அப்படின்னாலே நான் ஆண்டனாக்கா நீ கீழே ஒருத்தர் இருந்தேன். அப்படி கிடையாது. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ கேஸ்ட் மர்டர் நடக்குது. ஏன்னாச்சும் ஒரு பிராமின், ஏதாவது ஒரு பிராமின் வந்து கேஸ்ட் மர்டர் பண்ணிக்கிறத பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? நான் இப்போ கூட ChatGPT கூட போட்டு பார்த்தேன். ஏதாவது வந்து கேஸ்ட் மர்டர் நம்ம கரெக்டாக சொல்லணுமேன்ட்டு. ஒரே ஒரு பிராமின் இந்த தமிழ்நாட்டில் வந்து கேஸ்ட் மர்டர் பண்ணான், ஆதிக்க படுகொலை பண்ணான், ஆணவ படுகொலை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நோ, கிடையாது. யார் ஆதிக்க சாதி? ஷெட்யூல் கேஸ்ட்னா யாரு? பேக்வர்ட் கிளாஸ். அந்த பேக்வர்ட் கிளாஸ்ல சோஷியல் ரொம்ப வீக்கர் செக்ஷன், சோஷியல் ரொம்ப வந்து அப்ரோச்ட் கிளாஸ் வந்து ஷெட்யூல் பண்றாங்க, அவ்வளவுதான். பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்கள ரொம்ப அப்ரோச்டானவங்களை வந்து ஷெட்யூல் பண்றாங்க, அவங்க ஷெட்யூல் கேஸ்ட். மற்றவங்களாம் அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி. இங்க வந்து பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது. இந்தியா லெவல்ல வந்து ஓபிசி. இது எல்லாம் எதுக்கு மேல? இவங்களுக்கு மேல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் காஸ்ட் தான், ஃபார்வர்ட் கிளாஸ் இருக்கு. அப்போ யார் உண்மையாலுமே ஆண்டவன் யாருனாக்கா அவன் தான் ஆட்சி செஞ்சிருக்கான். அதிகாரத்தில் இருக்கிறான், ஐஐடியில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறான். நீ அச்சின் சாவன்றான். அதுக்கு வந்து நம்ம போட்டு அவனை வெட்டுறோம், இவனை வெட்டுறோம், ரத்தக்கரைப்படிது. நம்ம வந்து டீம் ஆகிறோம், நம்ம வந்து சதறி போகிறோம். வானாண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வேணாம், இது வேண்டாம், அது நல்லது கிடையாது நம்ம சொல்கிறோம். ஆள்றது வந்து எவனும், நம்ம ஏன் ஆளணும்? பாவம், அன்பு செலுத்துவோம். அன்பு செலுத்து தான் இங்கே தேவை, ஆள் கிடையாது. ஆள்றது எவனோன்னு ஆள்ட்டு போட்டோம். நம்ம வந்து ஆட்சி செய்யறதுக்கு தான் ஆளை நம்ம தான் எலெக்ட் பண்ணுறோம்ல, அவங்க ஆட்சி செய்கிறாங்க. ஆக்சுவலாக என்னங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கோத்து விட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியலை, இந்த சூட்சமத்தை, இந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா இளைஞர்களும் சாதியை மறுத்து இங்கே வந்து நிற்கணும், ஒன்றா நிற்கணும். ஸ்டேட்டை வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஆதிக்க சாதி படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்றோம். கண்டிப்பா அது நடக்கும். நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது, நடக்கிற வரைக்கும் விடவே கூடாது. இந்த ஸ்டேட்டோடைய இன்னொரு நேச்சர் என்னன்னாக்கா, ஸ்டேட் வந்து ஆட்சி செய்யும், அதே நேரத்தில் ஸ்டேட்டை வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த நியூமரல் ஸ்ட்ரென்த், நியூமரல் வேல்யூஸ் உள்ள பாப்புலேஷன் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நிற்குதுனாக்கா அந்த ஸ்டேட் வந்து அதுக்கு ஏற்ற போல தகவல் வச்சுக்கும். சட்டம் வந்தா தீர்ந்துருமா? சட்டம் வந்தா தீராதுதான். ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. போக்சோ ஆக்ட் வந்துச்சு 2012. போக்சோ கேஸ் நடக்கிறதே கிடையாதா? அதுக்கப்புறம் வந்து டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. அஃபென்ஸ் நடக்கிறதே கிடையாதா? நடக்குது இல்லை. அந்த ஆக்ட் எனக்கு ரொம்ப அடிப்படையான ஒன்று. அந்த சிறப்பு ஸ்பெஷல் கோர்ட் என்பது ரொம்ப அடிப்படையான ஒன்று. அது ஒரு நம்பிக்கை தரும். அந்த சமத்துவ பாதையில இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான முயற்சியில அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. என்டையரா வந்து அல்டிமேட் எய்ம் என்ன? இந்த சிந்தனை மாற்றம் தான் மாற்றும், இந்த மன மாற்றம் தான் மாற்றும். சாதி என்பது சாக்கடை, இந்த சாதி என்பது மலம், சாதி என்பது ஒரு தேவையில்லாத பாரம், சுமை என்பதை வந்து என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஹியூமன் வேல்யூஸ் தானே வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுறானோ, சமமாக பார்க்குறானோ, அன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து சமத்துவமாக மாறும். மறுபடியும் அந்த ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு, இளைஞர்கள் மறுபடியும் சொல்கிறோம், வா ஒன்றா நம்ம போவோம், ஒன்றா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக தோழர்களே, சேரியும் ஊரும் ஒரு நாள் ஒன்றாகும், சமத்துவமே அன்று வென்றாகும். ஜெய்பீம். அவர் பேசலை, அவர் வந்து தன்னோட உணர்வுகளை வந்து அறிவுபூர்வமாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால தான் வந்து உங்களோட கைத்தட்டல்கள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரத்தை பார்க்குறப்பெல்லாம் வந்து சொல்லுவார், யார் பாதிப்பை உணர்ந்துருக்காங்களோ இப்போ வந்து ஏறுற இடத்துல வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துக்கும், இறங்குற இடத்துல தான் ரொம்ப காழ்ப்பாகவும் வன்மமாகவும் இருக்கும். அது குறிப்பிட்ட அடியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினரை வந்து நசுக்கும்.
அதான் வந்து சாதியோட இயங்கியல். அதே மாதிரி உழைக்கிற சாதிகள் வந்து ஒன்றா சேர்றதை என்னைக்குமே வந்து பார்ப்பனியம் விரும்பாது. அதே நேரத்துல வந்து ஒரு 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 வணிக சாதிகள் வந்து 2 பேரும் சேர்றதுல வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ஆணவ கொலைகள் நடந்ததாவே இல்லை. அதுதான் வந்து யதார்த்தம். ஏன்னா அந்த வணிக சாதிகள் 2மே வந்து சேர்வதன் மூலயமா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஒற்றுமை இருக்குது. ஒரு செட்டியாரும் ஒரு முதலியாரும் சேர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொலைகளா வந்து நிகழ்றது கிடையாது. அதுவே வந்து இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் சமூகம் வந்து இருக்கக்கூடிய சாதிகள் வந்து இங்க வந்து கலப்பாகிறத வந்து பார்ப்பனியம் வந்து எப்பயுமே வந்து அதை வந்து பிரிச்சு வைக்கிறதுல தான் வந்து இந்த சாதியம் வந்து இன்னமும் வந்து சோழர் சொன்ன மாதிரி வெறும் 2000 ஆண்டு கால சாதி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த சாதியின் இயங்கியல். அதை உடைக்கக்கூடிய ஒரு கருவி வந்து காதல் என்பதை வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு.